இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்னொரு புனிதமான இடத்துல இருக்கிறோம். கேரள மாநிலத்தில், கேரள மாநிலம் பாலாங்கிற இடத்துல புனிதர் அல்போன்சா கிளாரா சபையினுடைய ஒரு சகோதரி, அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். அவர் வாழ்ந்த மண்ணில் நின்றுட்டுருக்குறோம். நம்ம நினைப்போம் புனிதர்னா எங்கேயோ குதித்து வந்துட்டாங்க வானத்திலேருந்து, புனிதர்னா அவங்க அப்படி எங்கே கிடையாது. நம்ம கூட வாழ்ந்த, நம்ம வாழும் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் இன்றைக்கு கடவுளால் புனிதராக அந்த நிலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு அவங்களுடைய வாழ்க்கை தான் காரணம். அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல நம்ம இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்ப்பது அல்போன்ஸ் அம்மாவுடைய கல்லறை இருக்கின்ற சிற்றாலயம். உள்ளே போய் வீடியோ பண்ணக்கூடாது, உள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்குது. நான் போய் பார்த்தேன். உள்ளே அந்த கல்லறைக்குள்ளே சின்ன குழந்தைகளெல்லாம் தன்னுடைய தலையை தாழ்த்தி அந்த அம்மா கிட்ட வேண்டுற அந்த ஒரு காட்சியை பார்க்கணுமே. அந்த வீடியோ போடும்போது எனக்குலாம் உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்படியே எவ்வளோ அமைதி தெரியுங்களா. உள்ள அம்மாவுடைய கல்லறைக்கு முன்பாக மக்கள் கும்பகும்பலாக நின்று தலைவணங்கி அம்மா கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. சகோதரர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான அல்போன்ஸ் அம்மாவோட புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய கல்லறை நின்றுருக்கோம். நாம் இங்கே பாருங்கள், இது நம்ம மாலை வேலை இது, அதனால் காரெலாம் கம்மியாயிடுச்சு. காலையில் வந்தீங்கன்னா இந்த இடமே நிறைஞ்சிருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு இடம், இந்த வளாகமே நிறைஞ்சிருக்குமா காரால். அவ்வளோ மக்கள் அம்மாவை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. நாம் இருப்பது கேரள மாநிலம் பாலாங்கிற இடத்துல இருக்கின்ற கிளாரா சபையினுடைய சகோதரி புனிதர் அல்போன்சா அவங்களுடைய கல்லறையில் நின்று, அவங்க கோயில் நின்றுட்டுருக்கோம். நம்ம இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்ந்த அந்த என்ன சொல்கிறது சபையினுடைய பில்டிங் அங்கே இருக்குது. அங்கே அற்புதமான அவங்க வாழ்ந்த இடம், அவங்களுடைய சொல்கிறது அவங்க பணியாற்றி அந்த இடமெல்லாம் அப்படியே நம்ம காட்சிக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் அவங்க பணியாற்றியே நடந்த இடங்கள். அந்த இடத்துல நாமும் நிற்கிறோன்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களேன். இந்த அல்போன்ஸ் அம்மாவுடைய கல்லறையை தாங்குகிற இடத்துல திருத்தந்தை போப்பு 2ஆம் ஜான் பால் இங்கே போச வச்சுருக்காரு. அதை எங்கள் கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கல்வெட்டு காட்டுற பாருங்களேன். Pope John Paul II benefited Sister Alfonsa and for Kuriakos Savara Kuriakos சொல்லி அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்காக இங்கே மாதம் வச்சுருக்காராம். இங்கே பாருங்கள், எப்போது 8 பிப்ரவரி 1986 இல்லை இந்த கோட்டயத்தில் இங்கே பூசை வச்சுருக்காரு பாருங்கள். அந்த அவர் சகோதரியாக இருக்கின்ற பொழுது இப்போ புனிதராக அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அற்புதமான ஆலயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே புல்லரிக்கிற ஒரு இடம் இல்லைங்களா. இது வெளியே நின்று காட்டுறேன் பாருங்கள், உள்ளே தெரியுதுங்களா. அந்த கல்லறையில் அந்த மக்கள் தலை வணங்கி தன்னுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். சகோதர சகோதரிகளே, நல்ல இடத்துல இருக்கிறோம். நீங்களும் வாங்க, இறை ஆசிரை பெறுங்கள். புனிதர் அல்போன்சா அவர்களுடைய திருக்கல்லறை அமைந்த இடம் கேரள மாநிலம் பாலாங்கிற இடம். இறை ஆசிரை பெறுங்கள். அம்மாவுடைய அல்போன்ஸ் அம்மாவுடைய பரிந்துரையையும் பெறுங்கள். அவரும் நமக்காக கடவுளிடத்திலே வேண்டி நமக்கான வரங்களை வாரி தரட்டும். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டுமாக நன்றி. நீங்கள் பார்த்துருக்கிறது புனிதர் அல்போன்ஸ் அம்மாவுடைய கல்லறை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.